இந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் முன்னணி நடிகர்களில் ஒருவர் ரஜினி சார். இவர் நடிப்பில் வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரைக்கு வரப்போகும் திரைப்படம் தான் கூலி. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் தேவா என்ற கதாபாத்திரத்தில் ரஜினி சார் நடித்துள்ளார். நேற்று இப்படத்தின் ட்ரெய்லர் வெளிவந்து படத்தின் மீதிருந்து எதிர்பார்ப்பை இன்னும் பல மடங்கு அதிகரித்துள்ளது. திரைப்பட டிக்கெட், குறிப்பாக ட்ரெய்லர் முடிவில் வரும் ரஜினி சாரின் டி-ஏஜிங் லுக் மிரட்டலாக இருந்தது. ரஜினி சாரை சம மாசாக இப்படத்தில் காட்டியுள்ளார் லோகேஷ் கனகராஜ். கண்டிப்பாக ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரையரங்கம் திறக்க போகிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கூலி திரைப்படத்தில் தேவா என்ற கதாபாத்திரத்தில் நடிக்க நடிகர் ரஜினிகாந்த் வாங்கிய சம்பளம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி இப்படத்தில் நடிப்பதற்காக ரஜினி சார் 150 கோடி சம்பளம் வாங்கியுள்ளார் என சொல்லப்படுகின்றது. இந்திய அளவில் பிரபலமான முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவர் நாகார்ஜுனா. இவர் நடிப்பில் சமீபத்தில் குபேரா திரைப்படம் வெளிவந்தது. இப்படத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. இதைத் தொடர்ந்து அடுத்ததாக அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் கூலி திரைப்படம் வரவுள்ளது. இப்படத்தில் ரஜினிகாந்த் சாருடன் இணைந்து நாகார்ஜுனா நடித்துள்ளார். அதுவும் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். இந்நிலையில் கூலி திரைப்படத்தில் நடிப்பதற்காக நடிகர் நாகார்ஜுனா வாங்கிய சம்பளம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி இப்படத்தில் நடிக்க ரூபாய் 24 கோடி சம்பளமாக நாகார்ஜுனா வாங்கியுள்ளார் என கூறப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.